நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா மூஞ்சி சரியில்லை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்லடா மூஞ்சி சரியில்லை மச்சான். 3 கோடி தமிழ் பெண்களோட கனவுல வர மூஞ்சில அது. இப்படி அவசரப்பட்டுலாம் கமெண்ட் பண்ணிடாதடா, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அத சொல்லடா. அப்புறம் ராத்திரி எல்லாம் தூங்கலையா? அதெல்லாம் மூஞ்சில தெரியுது. ஆமாண்டா, என்னமோ சரியில்லை போ. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்புறம் ஏன்டா என்கிட்ட போய் சொல்ற? அப்படி இல்ல மச்சி, லட்சுமி அப்படி பேசினது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. எல்லாருக்குமே தான். சூசன் கூட அப்படி எல்லாம் பேசினது இல்ல. நம்ம லக்ஷ்மி அப்படி பேசினது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா ராஜி, ஆனா சரி விடுங்க. நீ என்னடா யோசிக்கிற? அது தப்பு தாண்டா அவ பேசினது. அவ ஃபோன் பண்ணாளா? என்ன சொன்னா? நான் ஃபோன் எடுக்கல. ஏன்? இல்ல, என்னால அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாதுடா. கவுந்தர போறோம் தான் எடுக்கல. டேய், லக்ஷ்மி கிட்ட கோவப்படுறதும் சமாதானப்படுறதும் அவங்க தனிப்பட்ட விஷயம்டா. அதுல எதுக்கிட்ட குரூப் சேர்க்கிற? இல்ல மச்சான், நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கோவத்தை ஒன்னா காட்டுறோம். நான் மட்டும் தனியா பேசினா நல்லா இருக்காதுன்னு தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பேசணும்னு விருப்பம் இருந்தா நீங்க பேசுங்க. இல்ல இல்ல, அவங்களுக்கு புரியட்டும். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா விஷ்ணு? சில மேட்டர்லாம் நம்மளுக்கு வராதுங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, ஒருத்தர் பண்ண தப்ப நினைச்சு அவங்களுக்கு ஆப்படிக்கிறது தான். நான் தூங்கி எந்திரிச்சேனா எல்லாத்தையும் மறந்துடுவேன். அதான் என்கிட்ட இருக்க பிரச்சனையே. கோவம், டென்ஷன், ஒருத்தர் மேல இருக்க வெறுப்பு, இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான். நல்ல விஷயம்தான். எங்க என்ன ஒருத்தர் கொலை பண்ண வந்தா கூட மறுநாளே அவனை மறந்துடுவேன். அதான் என்கிட்ட இருக்க பிரச்சனையே. அது பிரச்சனை இல்ல, நல்ல விஷயம்தான். ஹாய் ராஜி, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். நேத்து பிரச்சனை நேத்தோட முடிஞ்சிச்சு. புதுசா ஆரம்பிக்கிறீங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீ சாப்பிடலான்னு வந்தோம். நீங்க சொன்ன மெயில்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியாச்சு. நான் அதை கேட்கல, பொதுவா கேக்குறீங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அப்ப யாரும் இந்த பிரச்சனையை விட மாட்டீங்க? அப்படி இல்லைங்க, நீங்க மேல் அதிகாரி, நாங்க உங்க கீழே வேலை செய்யறோம். அதை நாங்கெல்லாம் மறந்துட்டோம். நீங்க தான் ஞாபகப்படுத்திட்டீங்களே, இனிமேல் மறக்க மாட்டோம். ஓ, கோவத்துல பேசினதை பிடிச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன அடிக்கிறீங்கல்ல? லக்ஷ்மி, இது வரைக்கும் நீங்க எங்க கிட்ட கோவப்பட்டதே இல்லையா? அதெல்லாம் நாங்க தப்பா எடுத்துக்கிட்டோமா என்ன? ஒரு போதும் நீங்க இப்படி பேசினதே இல்ல. நேத்து நாங்க பார்த்த லக்ஷ்மி ரொம்ப புதுசு. அதுக்குதான் அத்தனை வாட்டி சாரி சொல்லிட்டேனே. எங்கேயோ ஒரு ஓரத்துல உங்க மனசுல அது தோணிருச்சு. இனிமேல் சரியாகும்னு எனக்கு தோணல. அப்படியா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூசன் கிட்ட, விஸ்வநாதன் சார் கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படியே உங்ககிட்டயும் நாங்க நடந்துக்கிறோம். அப்போ என் கூட ஒரு டிஸ்டன்ஸ்லயே பழகுறேன்னு சொல்ற, அதானே? கோவப்படாதீங்க லக்ஷ்மி, அதுதான் பெட்டர். இன்னொரு வாட்டி அப்படி பேசுனீங்கன்னா எங்களால தாங்கிக்க முடியாது. அதுக்கு நீங்க எங்களோட பாஸ்னே முடிவு பண்ணிட்டா பிரச்சனை வராதுல்ல. சாரி லக்ஷ்மி, உங்களை விட எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்ன விஷ்ணு, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ என்கிட்ட பேச மாட்டியா? அவங்கதான் என்ன மன்னிக்க தயாரா இல்ல. நீயும் என்கிட்ட இப்படி நடந்துக்காத விஷ்ணு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்ல மேம். வாட்? எஸ். என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். பேசு. பேசுறது தானே வந்த? அப்புறம் பேசணும்னா என்ன அர்த்தம்? சார், இத பார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீட்டு இழுத்து யோசிச்சு நீ சொல்றதை கேட்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. சார், எனக்கு இந்த ப்ரமோஷன் வேண்டாம் சார். வாட்? எனக்கு இந்த ப்ரமோஷன் வேண்டாம் சார். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொடுத்த ப்ரமோஷனை வேணான்னு சொல்றதுக்கு? இல்ல சார், எனக்கு வேண்டாம் சார். ப்ரமோஷன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கிடைச்ச ரிவார்ட்னா? ப்ரமோஷன்ங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ வேணான்னு சொல்ல முடியாது சார். ப்ரமோஷன்னா உனக்கு கொடுத்த அவார்டு நினைச்சிட்டு இருக்கியா? வாங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? அப்படி இல்ல சார். என்ன அப்படி இல்ல? டீயா வேலைக்கு சேர்ந்தவங்க டிஎல் ஆகணும், அப்புறம் பிஎம் ஆகணும்,
தொடர்ந்து வேலை செய்யும்போது கிடைக்கிற உன்னோட அனுபவத்தை யூஸ் பண்ணிக்க தான் உன்னை ப்ரமோட் பண்றாங்க. புரியுதா? கடைசி வரைக்கும் டீயாவே இருப்பேன்னா எங்களுக்கு நீ தேவையே இல்லை. சார் எஸ், பேசிக் வேலை செய்யறதுக்கு ஃப்ரெஷர்ஸ் தான் சரி. நீ சரிப்பட்டு வர மாட்ட. என்ன டீ எல்லாம் வேலை செய்றியா இல்ல மொத்தமா வேலையை விட்டு போறியா? இல்ல சார், நான் கண்டினியூ பண்றேன். ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு சொல்றதா இப்பவும் சொல்றேன். நீ ஒன்னும் ஆர்கனைசேஷனை விட பெரிய ஆள் கிடையாது. இங்க யாரையும் விட கம்பெனி தான் முக்கியம். ஏன் நான் போகணும்னா கூட போக வேண்டியதான். சரி, இப்போ எதுக்காக இந்த ப்ரமோஷன் வேணான்ற? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வேலை வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. ஜாலியா வேலை செய்யறதுக்கும் வேலை செய்யாம ஜாலியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நீ அவங்கள சூப்பர்வைஸ் பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால நீ அவங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தா அது நீ இந்த வேலைக்கு செய்யற துரோகம். நல்ல நண்பர்கள் எப்பவுமே அவங்க பாஸை தர்ம சங்கடமா சூழ்நிலை கொண்டு நிறுத்த மாட்டாங்க. நாங்க 7 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா டெல்லியில ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தோம். உருப்படாத 7 பேர். அதுல என்ன ப்ரமோட் பண்ணி மேல கொண்டு வந்த உடனே நான் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? மற்ற 6 பேரையும் வேலையை விட்டு தூக்குனது. சார் எஸ், ஏன்னா அவங்க 6 பேருக்கும் சூப்பர்வைசரா என்னால் ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. ஸோ ஐ சென்ட் them off. பட் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணுறோம். அவங்க யாரும் என்ன தப்பாக எடுத்துக்கல. ஏன்னா எங்கள் 7 பேரில் யாருக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சாலும் இதே தான் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கூட சினிமாவுக்கு வர்றவ, பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவன், கேன்டீனில் உங்க கூட டீ குடிக்கிறவன், இப்படி உனக்கு கம்ஃபர்டான ஆளுங்கள்லாம் உன் டீமில் இருந்தால் வேலை நடக்காது. வேலை செய்கிறவங்கள தான் வச்சுக்கணும். நல்லவங்க இந்த ஆஃபீஸ் தேவையில்லை, வல்லவங்க தான் வேணும். நீ வேலையை விட்டு போகாத, 2 பேரை வேலையை விட்டு அனுப்பு. நீ நல்ல டீல் ஆகிறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். போய் உன் வேலையை பார். ப்ரொமோஷன் வேண்டானா மொத்த வேலையும் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பு. எஸ் சார். என்ன ரிசைன் பண்றேன்றியா? இல்ல சார், வேலையை பார்க்குறேன். குட், போ. சூசன் டீம்ல இருக்க கார்த்தி, விஷ்ணு வந்து என்ன பார்க்க சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ம். நீங்க 2 பேரும் என்ன பெரிய குண்டாசா? சார் என்ன சாரு? உங்க டீம்ல இருக்க லட்சுமி எனக்கு ப்ரொமோஷனே வேண்டாம், ஆளை விடுங்கன்றா. என்ன பண்ணீங்க 2 பேரும்? நாங்களாம் ஒன்றும் பண்ணல சார். ஏன் துரை வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டாரோ? எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு எப்ப எது தெரிஞ்சிருக்கு இது தெரியறதுக்கு? இதை பாருங்க, உங்க டீம்ல ஓரளவுக்கு ஜாப் நாலேஜ் இருக்கிறது அவளுக்கு தான். அவளையும் விரட்டி அனுப்பணும்னு நினைக்காதீங்க. இங்க அவங்க உங்களுக்கு மேல இருக்காள். அவங்க சொல்றது தான் நீங்க செய்யணும். ஷீ இஸ் யுவர் டீம் லீடர். வேலை வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. வேலை சரியில்லைன்னு சொல்லி திட்டினா அதை சரி பண்ண பார்க்கணும். ஏன்டா ஃப்ரெண்ட் இப்படி பேசுறான்னு யோசிக்க கூடாது. எமோஷனலா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா அவ கோவப்படல, வருத்தப்பட்டு ப்ரமோஷன் வேணான்னு சொல்றா. பிஹேவ் யுவர் செல்ஃப். உங்களை எல்லாம் வேலையை விட்டு அவளால் தூக்கி போட முடியும். ஆனா அவ அதை செய்ய விரும்பல. புரியுதோ? ஜஸ்ட் கெட் அவுட். ஏன்? ஏன்னா சாரி லக்ஷ்மி, நாங்க எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம். விஸ்வநாதன்ட்ட ப்ரொமோஷன் வேணா சொன்னீங்களா? ஏங்க? லட்சுமி யாரும் பேச வேண்டாம். எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். நான் வேற டீம் மாத்திக்கிட்டு போறேன். சாரி லட்சுமி. பேசாத விஷ்ணு, நீ எல்லாம் என் கூட பேசவே கூடாது. சாரிடி. என்ன சாரி? ஏதோ தெரியாம பேசிட்டேன். அதுக்கு இப்படிதான் நடந்துக்கிறதா? அது இல்ல லக்ஷ்மி. நான் அப்படி பேசினதுனால தானே நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொன்னீங்க. நீங்க நடந்துகிட்டது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் அழகா? அது இல்லைங்க. சொல்லு கார்த்திக், தப்பு பண்ணா மன்னிக்கணும், இல்லனா அன்னைக்கே சண்டை போட்டுறணும். அப்பா அமைதியா இருந்துட்டு அப்புறம் தினம் தினம் குத்தி காமிக்கிறீங்க. சாரி லக்ஷ்மி, சாரி. தப்பு பண்ணா கூட தெரியாம பண்றா. நம்ம ஃப்ரெண்டு தானே கூப்பிட்டு தலையில தட்டி புத்தி சொல்லாம வேற ஆள் மாதிரி நடத்தினா என்ன அர்த்தம்? சாரிடி.
இப்படிலாம் நடக்கும் அப்பவே சொன்னேன். என்ன அப்போவே சொன்னேன்? இல்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஏய், நீ நினைச்சா எங்களுக்கு எப்படா தெரியும்? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? லக்ஷ்மி, விஸ்வநாதன்ல இருந்து எத்தனையோ பேர் நம்மளை கூப்பிட்டு திட்டுறாங்க, அதிகாரம் பண்றாங்க. அதெல்லாம் நாங்க தப்பாவே நினைச்சுக்கிறது இல்ல. அதுவே அது உன்கிட்ட இருந்து வரும்போது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா? அது ஏதோ கோவத்துல பேசிட்டேன். தெரியுது. சாரி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சாரி லக்ஷ்மி, உங்களை மாதிரி ஒருத்தர் இப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லி வச்சுட்டுலாம் பண்ணல, கோவத்தோட வருத்தம் தான். அது எப்படியோ இப்படி ஆயிடுச்சு. நானும் வேணும்னு பண்ணல. ஏங்க, நாங்களும் சீரியஸா பண்ணலங்க. சும்மா உங்களை டீஸ் பண்ணலான்னு விளையாட்ட தான் ஆரம்பிச்சோம். ஆனா அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்காக ப்ரொமோஷன் போய் யாரா வேணா சொல்லுவாங்களா? வேற எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு புரியுது லக்ஷ்மி. சாரி. சாரி லக்ஷ்மி. போதும்பா. நீங்க திரும்ப திரும்ப சாரி சொல்லி என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. உன்னை எப்படி சரி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியலையே. பிரச்சனை வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் அடையாளம் காட்டலான்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் நெருக்கமாகட்டும். இன்னொரு வாட்டி நான் தப்பு பண்ணா மண்டையில தட்டி தப்புன்னு சொல்லுங்க. நான் போயிட்டதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி தப்புன்னு சொல்லாதீங்க. இல்லை இல்லை, இனிமேல் சொல்ல மாட்டோம். உங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் டிஎல் ஆனதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். நிஜமாவே எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் தாங்க. எஸ். சரி, நடந்ததை பத்தி ரொம்ப பேசணும். இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். ஓகே? கரெக்ட். ஆமா ராஜி, நான் அப்படி நடந்துகிட்டத மறந்துடுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இனிமே நான் என் வாழ்க்கையில அப்படி நடந்துக்கவே மாட்டேன். நாங்களும் தான். வாங்க எல்லாரும் கேண்டீன்ல போய் காஃபி சாப்பிடுவோம். அப்பதான் கஷ்டம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு புரியும். சரி, நான் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். சரிடா, நான் போய் என் மொபைல் எடுத்துறேன். ம். லட்சுமி, நான் உன்னை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். லட்சுமி, நீ எல்லாம் ஒரு போடா. என்ன சிரிக்கிற? இப்போதான் நான் சிரிக்கிறத புதுசா பாக்குற மாதிரி கேக்குறேன். ஒவ்வொரு தடவையும் உன்னை பாக்குறப்போ புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு கார்த்திக். ரொமான்ஸ் டயலாக். இப்படி மண்டபத்துல பேசும்போது மட்டும் ஒழுங்கா பேசு, பாட்டு எழுதும்போது மட்டும் கோட்டை விட்டுரு. சிரிக்காத பயந்தாங்கோலி. நான் ஒன்னும் பயந்தாங்குழி இல்ல. அப்புறம் நான் பாசக்காரி. ம்ஹும். ஆமா, அதனாலதான் அப்பாவுக்கும் அத்தானுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தடுமாறுறேன். ஏய், யார் யாருக்கு நடுவுல மாட்டி தவிக்கிற? அப்பாவுக்கும் பிடிச்சவங்களுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தடுமாறுறேன். ஏய், இப்ப நீ என்ன சொன்னு சொல்லு. முடியாது. சொல்லுன்னு சொல்றேன்ல. மாட்டேன்னு சொல்றேன்ல. அத்தான் தானே சொன்னேன். அதான் கேட்டல, அப்புறம் என்ன? இன்னொரு வாட்டி உன் வாயால கேட்கலாம் தான். நாளைக்கு சொல்றேன். சொல்லுவியா? முடிவே பண்ணிட்டியா? ஆமா, பாப்போம். பாரு பாரு. கார்த்திக், நாளைக்கு என்ன விசேஷம்? நாளைக்கெல்லாம் ஒரு விசேஷமும் இல்லையே. ஹலோ, நான் என் பிறந்த நாள்லாம் பெருசா கொண்டாடுறது இல்ல. ஏன்? இப்ப நம்ம என்ன சாதிச்சிட்டோம் பிறந்த நாள் கொண்டாடணும்? ஹலோ, பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எதையும் சாதிக்கணும்லாம் அவசியம் இல்ல. நாள்ல என்ன இருக்கு? சரி, வழக்கமா நீ என்ன பண்ணுவ? அம்மா பாயசம் பண்ணுவாங்க, அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு, ராத்திரி எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிடுவோம். சரி, நாளைக்கு உன் பிறந்த நாளுக்கு என்ன வேணும்? அதான் பெரிய கிஃப்ட் தர போறேன்னு சொல்லியிருக்கே. சூசனும் அந்த கிஃப்ட் தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அத நான் தரேன் கார்த்திக். இது வேற, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது சொல்ல. ஒரு ஜீப். ஐயோ, அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, வேற ஏதாவது கேளு கார்த்திக். நீயே ஏதாவது வாங்கி கொடு. நான் ஏதாவது சொதப்பிட போறேன் தானே உங்ககிட்ட கேக்குறேன். ராஜி, ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட் வேண்டும் என்று கேட்கிறதே. அடடே, ஆச்சரியக்குறி அதானே? ஆமா. சரி, என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு. ஏய், உனக்கு கவிதை சரியா புரியலையா? என்ன சந்தோஷப்படுத்துற ஒரே கிஃப்ட் நீதான். நீ எப்ப கிடைக்கிறியோ அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி என்ன ஃபீல் பண்ண வைக்காத. வேற ஏதாவது கேளு. சரி, எனக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடு. இந்த பழசாயிருச்சு. ஹெல்மெட்டா? ஆமா.
தர்மம் தலை காக்குதோ இல்லையோ ஆனா ஹெல்மெட் தலையை காக்கும். அத போய் எப்படி கிஃப்ட் பண்றது கார்த்திக்? சரி, எனக்கு ஒரு பெல்ட் வாங்கி கொடு. அவ்வளவு சீப்பாலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா கேளு. அப்போ மோதிரம் செயின் அதெல்லாம் மீச உனக்கு போடுவாங்க. என்னது? அதெல்லாம் வரும்பா. நான் கொடுக்கற மாதிரி ஒரு gift கேளு. ஒன்னு கேட்பேன், ஆனா அதுக்கு எதுவும் நல்லா சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, கேளு கேளு. நாளைக்கு ஆபீஸுக்கு புடவை கட்டிட்டு வா. என்னது? புடவை கட்டிட்டு வா. இதுதான் உன் பிறந்த நாள் கிஃப்டா? எஸ். சரி, கட்டிட்டு வரேன். கருப்பு கலர். கருப்பு வேணாம், நல்ல நாள் அதுவுமா. அப்போ பச்சை. பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் கேக்குற. ஏதோ பிறந்த நாள் பையன் ஆசைப்பட்டு கேக்குறான்ல, அதான் நோ சொல்லக்கூடாதுல்ல. நாளைக்கு சூசன் உனக்கு முன்னாடி வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டா? சாரி, நான் புக்குடு. பக்கத்து வீட்ல எங்கேயாவது போய் ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லு. இல்ல, முதலே வந்து சொல்லிட போறாங்களே தான். நீ நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வா. சரி, ஓகே. ஒருவேளை போன்ல ராத்திரியே சொல்லிட்டா? போன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்களே. அப்படின்னா அட்டென்ட் பண்ணாத. நீ முதலே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாம்ல. நாளைக்கு காலையில திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துரு. அங்க இருக்கிற கோவில்ல உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். நீ என்ன பார்த்ததும் போன் ஆன் பண்ணிக்கோ. வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் லட்சுமி. ஹாய். என்ன லட்சுமி? என்ன? இல்ல, ஏன் ஒரு மாதிரி பேசுற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி கேக்குற? என்ன லட்சுமி, நம்ம சண்டைலாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. என்ன நடுவில் அந்த சமாதான சேனை மறந்துட்டியா? யாரு யாரோட சமாதானம் ஆனாங்க? லட்சுமி, உன்னை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். லட்சுமி, பழசெல்லாம் மறந்துடலாம் லட்சுமி. அதெல்லாம் பேச வேணாம் சொன்னியே. உன்கிட்ட அப்படி சொன்னா அது ராஜிக்கும் கார்த்திக்கும் சொன்னது. என்ன லட்சுமி, அநியாயமா இருக்கு. அவங்களெல்லாம் மன்னிப்பா, என்னெல்லாம் மன்னிக்க மாட்டியா? மாட்டேன். ஏன் லட்சுமி? ஏன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கதையா இருக்கே. அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல. அப்ப நான் யாரு? நீ ஃப்ரெண்டுக்கும் மேல. அப்போ ராஜி கார்த்தி நீயும் அவங்களும் ஒண்ணா? உனக்குன்னு மனசுல ஒரு தனி இடம் கொடுத்திருக்கேன், அது உனக்கு தெரியாதா? நீ முக்கியம்னு நான் மட்டும்தான் நினைச்சேன், நீ நினைக்கலன்னு காமிச்சிட்ட. என்ன லட்சுமி இப்படி பேசுற? நீ எனக்கு முக்கியம் லட்சுமி. அதுக்காக நீ என்ன பண்ண விஷ்ணு? ராஜி கார்த்தி கிட்டலாம் பேசாம இருந்து சண்டை போட்ட லட்சுமி. போய் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி? கார்த்தி ராஜி கிட்ட கேளு. உனக்காக போய் சொல்வாங்க. சத்தியமா சொல்றேன் லட்சுமி, உன்கிட்ட பேசாம இருந்தப்போ எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? என்ன நம்பு லட்சுமி. இதே நிலைமை ராஜிக்கு வந்திருந்தா, கார்த்திக் உன் இடத்துல இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்னு தெரியுமா? உலகத்துல எல்லாத்தையும் விட ராஜி தான் முக்கியம்னு சரியோ தப்போ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பான். லட்சுமி, நீ பண்ணல விஷ்ணு. நான் தப்பே பண்ணிருந்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும்ல. கூட இருந்த தப்புன்னு சண்டை போட்டிருக்கணும்ல. யாரோ மாதிரி நீ என்கிட்ட பேசாமல இருந்த. எல்லாரும் தானே லட்சுமி. அப்போ நீயும் எனக்கு எல்லாரும் மாதிரியா? லட்சுமி, சும்மா தானே விளையாடுற. லட்சுமி, சிரிக்கிற தானே? ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தனை போய் யோசிச்சோமேன்னு அதுக்காக சிரிச்சேன். அன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நீதான். உன்னை பத்தி அம்மா பேசுறப்ப எனக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில தான் கோபமா வந்து திட்டுன. சாரி லட்சுமி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. நீ நினைக்கல, ஆனா பண்ணிட்ட. நீ கார்த்திக்கு நல்ல ஃப்ரெண்டா நடந்துக்கிட்ட. ராஜி, கார்த்திக், விஷ்ணு உங்க கேங்ல ஒருத்தனா நடந்துக்கிட்ட. ஆனா என்கிட்ட நடந்துக்கல விஷ்ணு. சாரி லட்சுமி. சாரி எல்லாம் தேவையில்ல. மத்தவங்க மாதிரி ஹாய் பாய்னு ஃப்ரெண்டாவே பழகலாம். அவ்வளவுதானா லட்சுமி? அவ்வளவுதான் விஷ்ணு. ஆனா அவ்வளவுதான் முடிவு பண்ணது நான் இல்ல, நீதான். உனக்குள்ள எதுவுமே இல்ல விஷ்ணு. லட்சுமி ப்ளீஸ் லட்சுமி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு.
நான் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்ன விட்டு கொடுத்துருக்க கூடாது விஷ்ணு. லட்சுமி இனி அப்படி ஆகாது லட்சுமி. இன்னும் எத்தனை தடவை தான் இந்த ஒரு தடவைன்னு சொல்ல போற? காவியாவை வண்டியில ஏத்தாதன்னு சொன்ன, நீ கேட்கல. இப்ப இது லட்சுமி நான் அந்த சைடுல இருந்தாலும் உன்னதான் லட்சுமி நினைச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கை பூரா காமெடி பண்றது ஓகே தான். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்காக நீ இத பண்ணனன்னு தோண வேணாமா? சரி நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், நீ என்ன மன்னிக்க கூடாதா? இங்க பாரு விஷ்ணு, உன்ன மாதிரிலாம் எனக்கு திறமையா பேச தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நமக்கு நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏய் லட்சுமி